கண்டிப்பா நம்பி வரலாம். ஆமா, நல்லா பிடிச்ச மாதிரி எடுத்து கொடுத்துறாரு. சரி சரி சரி, வாங்கிட்டு போய் ட்ரை பண்ணிட்டு அடுத்து வரப்போம். ஓகே. நாலே பல்லு ஃபர்ஸ்ட் லாக்டேஷன். பட்ஜெட் எனக்கு பிரச்சனை இல்லைங்க, நல்ல தெளிவான மாடா இருக்கு கேட்டாரு. மலைக்கு வெயிலுக்கு அடாப்ஷன் அந்த மாதிரி கேட்டாரு. சன்னாதான் எடுத்திருக்காரு மாடு, நல்லா ஹாப்பியா எடுத்துட்டு போறீங்க. ஓகே ஓகே, நல்லா எடுத்து கொடுத்துறாரு. நல்லா எடுத்து கொடுக்குறேன். உடனே பிடிச்சி போன்ல அது ஆளை கண்டுபிடிக்க முடியல. அவரே வந்து ரோட்ல வந்து கூட்டிட்டு போய் எடுத்து கொடுத்தாரு. இப்போ மாடு உங்களுக்கு இது பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. சரி சரி, ஒன்னொன்னா இவர்கிட்ட வாங்கிக்கலாம்னு ஒரு ஓகே ஓகே. இன்னைக்கு மொத்தம் ஒரு 5 மாடு எடுத்திருக்கீங்க. 5 மாடு ஃபர்ஸ்ட் ஒன்று போயிடுச்சு. ஃபர்ஸ்ட் ஒன்று போயிடுச்சுன்னா இது இல்லாம அதோட சேர்த்து தான் 5 மாடுங்கண்ணா. வணக்கண்ணா. வணக்கண்ணா. எந்த ஊர்ல வந்திருக்கீங்க? நாங்க தானியப்பாடியில வந்திருக்கோம். தானியப்பாடி. ஓகே, மாடெல்லாம் பிடிச்சிருக்கு. எப்படி எடுத்து கொடுக்கறாரு? பக்கா பரவாயில்ல, நல்லா எடுத்து கொடுக்கறாரா? சோ வியாபாரம் பேசுறதுல இதெல்லாம் எப்படி இருக்கு? எல்லாம் நல்லா பண்ணி நல்லா பண்ணி கொடுக்கறாரு. வண்டி எல்லாம் வண்டி எல்லாமே அண்ணன் அரேஞ்ச் பண்ணி தரோம். எல்லாமே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காரு. சரி சார், நீங்க மட்டும் தான் வந்தீங்களா? நானே என் ஃப்ரெண்டு 3 பேர். ஓகே ஓகே. அடுத்தவங்க கேட்ட வேலை விட உங்களுக்கு 3000 கம்மியா தான் கொடுத்துருக்க மாட்டேன். உளுந்து விலை சொல்ல மாட்டேன். நான் மாடு எவ்வளவு தான் புடிச்சுன்னு போனோம். என்ன மாடு இது? ஒண்ணுமா மாடு வாங்குறீங்க. வணக்கண்ணா. வணக்கம் சக்தி. இன்னைக்கு மொத்தம் எத்தனை மாடு எடுத்தீங்க? இன்னைக்கு மொத்தம் ஒரு 5 மாடு எடுத்திருக்கீங்க. சந்தையில் எடுத்துருக்கோம். இது வந்து காரியமங்கலம் மார்க்கெட்டுங்கண்ணா. தருமபுரி மாவட்டத்துல காரியமங்கலம் மார்க்கெட் வாரானா செவ்வாய்க்கிழமை மார்க்கெட்டுங்கண்ணா. இந்த வாரம் எப்படின்னா இருக்கு விலைங்க? விலைக்கு முன்ன பின்ன இருந்துச்சுங்கண்ணா, இருந்தாலும் நல்ல பொருளா பார்த்து அனுசரிச்சு வாங்கிருக்கீங்க. சரி, எல்லாம் வந்து ஃபார்மா இல்ல வீட்டு தேவைக்கு? எல்லாமே வீட்டு தேவைக்கு தாங்க. சரி சரி, ஆமாங்கண்ணா. கிட்டத்தட்ட 2 வாரமா வந்து மாடு சரியா வரல. இந்த வாரம் எப்படின்னா? இந்த வாரம் கொஞ்சம் பரவாயில்லைங்கண்ணா, நல்ல மாடு வச்சிங்க. பட்ஜெட் வைஸா தான் எடுத்திருக்கோம். எடுத்துருக்கிறதா? ஆமா சக்தி, இவர்தான் எடுத்திருக்காருங்க. நாற்றம்பிள்ளைக்கு. ஓகே, வணக்கண்ணா. எந்த ஊர்ல வந்திருக்கீங்க நீங்க? நாற்றம்பள்ளியில காட்டுவார பக்கம் சந்தகுப்பம். ஓகே ஓகே. அண்ணா எப்படி தெரியும்? நல்லா போன் மூலமா தான். போன் மூலியமா தான். எவ்வளவு நேரத்துல வந்தீங்க இந்த சந்தைக்கு? வாங்கி கொடுக்குறாரு, அதெல்லாம் நாங்க பாப்போம். பிடிச்சு வந்திருக்கீங்க. சரி சரி. வந்து பார்த்தா நிறைய 10-20 பேருக்கு வாங்கி கொடுக்குறாரு மாடு. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி சரி சரி, அதனால தான் நம்பிக்கையோட வந்திருக்கோம். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாங்கி கொடுத்துருக்காரா? அடிச்சு வாங்கி கொடுத்துருக்காரு. விலைக்கு வாங்கி கொடுத்துருக்கீங்க. ஓகே ஓகே. எவ்வளோ கறவை கேட்டீங்க நீங்க? ஒரு 70-60 கேட்டோம். விலையில கறவை எவ்வளோ கேட்டீங்க? காலையில 10, சாயங்காலம் 15 கேட்டோம். மொத்தம் 15 லிட்டர் கறவை கேட்டிருக்கீங்க. சரி சரி. இப்போ உங்களுக்கு வந்து 15 லிட்டர் கறவையில் எடுத்து கொடுத்துருக்காரா? ஓகே ஓகே. உங்க இதுக்கு வந்து எப்படி எடுத்து வர்றாரு? நம்பி வரலாமா? கண்டிப்பா நம்பி வரலாம். ஆமா, நல்லா பிடிச்ச மாதிரி எடுத்து கொடுத்துறாரு. சரி சரி சரி. இப்போ ஒன்று தான் எடுத்திருக்கீங்களா? ஓகே, இதுதான் வந்து முதல் டைம் மாடு எடுக்கிறீங்க. ஓகே, சரி சரி. வண்டியெல்லாம் எடுத்துட்டு வந்தீங்களா இல்லை இங்கேயே அரேஞ்ச் பண்ண? அவரே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாரு. சரி, உங்க பேர்னா? ராஜமாணிக்கம். ஓகேண்ணா. ஓகேண்ணா. சன்னாதான் எடுத்திருக்காரு மாடு, நல்லா ஹாப்பியா எடுத்துட்டு போறீங்க. ஓகே ஓகே. கஸ்டமர் நல்லா ஹாப்பியா எடுத்துட்டு போறாரு மாடு. இப்போ இவர் தான் எடுத்துருக்கோதானா? ஆமா சக்தி, இவர் தான் எடுத்திருக்காரு. எடுத்ததுல இது கொஞ்சம் நல்ல பிரீட் இருக்கு போல. நாலே பல்லு. ஓகே ஓகே. நாலே பல்லு ஃபர்ஸ்ட் லாக்டேஷன். பட்ஜெட் எனக்கு பிரச்சனை இல்லைங்க, நல்ல தெளிவான மாடா இருக்கு கேட்டாரு. மலைக்கு வெயிலுக்கு அடாப்ஷன் அந்த மாதிரி கேட்டாரு. தெளிவான பொருளா பார்த்து எடுத்து கொடுத்துருக்கோம். வணக்கண்ணா. எந்த ஊர்ல வந்திருக்கீங்க? சந்தூர். ஓகே ஓகே. இதுதான் நம்மளுக்கு மாடு ஃபர்ஸ்டா இல்லை ஏற்கனவே வச்சிருக்கீங்களா? 10 ரூபா வச்சிருக்கீங்க. ஜெர்சி.
இதுதான் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கணும் சொல்லி நான் ரொம்ப நாளா பாத்துக்கிறேன் இவரு. சரி நேத்து ஃபோன் பண்ண வாங்க இங்க எடுத்தாருன்னாரு. அதான் வந்துதான் இவங்க கிட்ட ஃபர்ஸ்ட் வாங்கிட்டேன். இதுதான் ஃபர்ஸ்ட் ஹெச்எஃப் சொல்ல போனா இதுதான் ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட. ஓகே ஓகே. ஃபர்ஸ்ட் வாங்கியிருந்தேன். அது இது இறந்துருச்சு. ஓகே. அதனால ஹெச்எஃப் தான் ஃபர்ஸ்ட் வாங்கி. இதுதான் ஃபர்ஸ்ட். நீங்க வந்து என்ன ஃபர்ஸ்ட் இதுதான் கேட்டீங்களா எப்படி? ஃபர்ஸ்ட் தான் கேட்டேங்க. ஃபர்ஸ்ட் இதுதான் கேட்டீங்க. ஓகே ஓகே. இப்போ இது வந்து கறவை எவ்வளவு கறக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காரு. அவர் அண்ணா 20 கொடுக்கலாம், 2 ஒன்று கம்மியாலும் அந்த கண்ணுக்கு அடுத்த கண்ணுக்கு வரதா சரி. 20 கறக்கிற கெப்பாசிட்டி இருக்குது. ஓகே. வயசான மாதிரி டீசல் டைப் ஹெச்எஃப்ல நம்ம சொல்றது ஒரு 17 லிட்டர் கறக்கலாம்னா ஃபர்ஸ்ட் கண்ணுங்க. இன்னும் அடுத்த கண்ணுக்கு மாடு இன்க்ரீஸ் ஆயிடுங்க. ஓகே ஓகேண்ணா. உங்க அனுபவத்துக்கு வந்து எப்படி எடுத்துறாருண்ணா அண்ணா? நல்லா எடுத்து கொடுத்துறாரு. நல்லா எடுத்து கொடுக்குறாரு. உடனே பிடிச்சி போன்ல அது ஆளை கண்டுபிடிக்க முடியல. அவரே வந்து ரோட்ல வந்து கூட்டிட்டு போய் எடுத்து கொடுத்தாரு. இப்போ மாடு உங்களுக்கு இது பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. சரி சரி. ஒண்ணா இவர்கிட்ட வாங்கிக்கலாம்னு ஒரு. ஓகே 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 ஓகே. உங்க பேரு? முருகன். முருகன். வண்டி எல்லாம் நீங்களே எடுத்து வந்தீங்களா? இவரே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாரு. சரி சரிண்ணா. ஓகேண்ணா. வணக்கண்ணா. வணக்கண்ணா. எந்த ஊர்ல வந்திருக்கீங்க? நாங்க தானியப்பாடியில வந்திருக்கோம். தானியப்பாடி. ஓகே ஓகே. எத்தனை மாடு எடுத்திருக்கீங்க இப்ப? ஒரு மாடு எடுத்துருக்கு. ஒரு மாடு. எதுனா இதுவா அதுவா? இதுனா இந்த மாடு தான் எடுத்திருக்கீங்க. ஆமாண்ணா. அண்ணா எப்படி தெரியுங்கண்ணா? யூடியூப்ல பார்த்தோம்ண்ணா. யூடியூப்ல பார்த்தா வந்திருக்கீங்க. ஏற்கனவே மாடு வச்சிருக்கீங்களா வீட்டுல? இருக்குண்ணா. மாட்டு எத்தனை மாடு வச்சிருக்கீங்கண்ணா? இப்போ 10 மாடு இருக்குண்ணா. 10 மாடு வச்சிருக்கீங்க. இப்போ எக்ஸ்ட்ரா ஒன்று வாங்கியிருக்கீங்க. இந்த சந்தை இதுதான் ஃபர்ஸ்டா இல்லை ஏற்கனவே எடுத்து போயிருக்கீங்களா? இல்ல இந்த சந்தைக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட். இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க. ஓகே. என்ன கறவையில கேட்டீங்க அண்ணாவே? ஒரு 20 லிட்டர் அளவுக்கு வேணும்னு கேட்டோம். அவர் ஒரு 15 லிட்டர் வரும்னு சொல்லி 15 லிட்டர் கறவையில எடுத்து கொடுத்துருக்காரு. நம்ம இருக்கிறத அப்படிதான் சொல்ல முடியுங்க. ஒரு 2 லிட்டர் கம்மியா சொல்லி ஒரு 17 லிட்டர் கறந்தாலும் பரவாயில்லைங்க. நம்ம ஒரு 15 சொல்லி கம்மியா கறந்தா தப்பு. 20 லிட்டர் கறக்க கெப்பாசிட்டி இருக்குன்னா எப்படினாலும் ஒரு 17 லிட்டர் விடாதுங்க. நாம சொல்றது ஒரு 15 தான் சொல்றோம். ஓகே ஓகே. கம்மியா சொல்லியிருக்கீங்க. மாடு உங்களுக்கு பிடிச்சிருக்கானா? மாடெல்லாம் பிடிச்சிருக்கு. எப்படி எடுத்து கொடுக்கறாரு? பக்கா பரவாயில்ல. நல்லா எடுத்து கொடுக்கறாரா? சோ வியாபாரம் பேசுறதுல இதெல்லாம் எப்படி இருக்கு? எல்லாம் நல்லா பண்ணி கொடுக்குறாரு. நல்லா பண்ணி கொடுக்குறாரு. வண்டி எல்லாம் வண்டி எல்லாமே அண்ணன் அரேஞ்ச் பண்ணி தரோம். எல்லாமே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காரு. சரி சார். நீங்க மட்டும் தான் வந்தீங்களா? நானே ஃப்ரெண்டு 3 பேர் வந்து. ஓகே ஓகே ஓகேங்களா. ஹெச்எஃப் கேட்டாங்க. ஹெச்எஃப் கூட நல்ல உங்களுக்கு ஃபேட்டஸ்னா போற மாதிரி நல்ல மலைக்கு வெயிலுக்கு தாங்குற மாதிரி நல்ல ஒரு வீட்டு தேவைக்கான மாடு எடுத்திருக்கேன். நம்ம 20 சொல்லியிருக்கோம். அதுலயே 1-2 கூடலாம் குறையலாம்னா 18 லிட்டர் கண்டிப்பா கறக்குங்கண்ணா. 18 லிட்டர் இது கறக்கும். ஆமா. செகண்ட் லாக்டேஷன் தான ஒண்ணு தப்பு இல்லைங்கண்ணா. 20 கறக்கிற கெப்பாசிட்டி இருக்குதுங்க. நம்ம 2 லிட்டர் கம்மியா சொல்லிட்டாலும் தப்பு இல்லைங்கண்ணா. அவங்களே ரெடி ஸ்டேஜ்ல ஒரு 10 நாள் ஆகும்ண்ணா. அவங்களே போன் பண்ணி சொல்லுவாங்க நமக்கு 20 கறக்குதுன்னு. நம்ம ஒரு 18 லிட்டர் சொல்லி கொடுக்கலாங்கண்ணா. எங்களுக்கு எதுவும் தேவையில்ல. நீங்க விருப்பத்தை வந்த மாதிரி எடுத்துக்கணும்னு சொன்னாங்க. நம்ம விருப்பத்தை வந்த மாதிரி ஒரு 2வது லாக்டேஷனா பார்த்து கறவை இருக்கிற மாதிரி எடுத்து கொடுத்துருக்கேன். ஓகே ஓகே. வணக்கம். எந்த ஊர்ல வந்திருக்கீங்க? மேச்சேரில இருந்து வந்துக்கிறோங்க. மேச்சேரி. ஓகே ஓகே. அண்ணா எப்படி தெரியும்? அண்ணாக்கு எங்க மருமகளுக்கு தெரிஞ்சு அவங்க யூடியூப் பார்த்து சொன்னாங்க. ஓகே ஓகே. அவங்க யூடியூப் பார்த்து இருக்காங்க. இப்போ நம்ம கிட்ட வீட்ல மாடு இருக்கா இல்ல? மாடு இல்லங்க. இப்பதான் புதுசா. இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் எடுத்திருக்கீங்க. ஓகே ஓகே. என்ன கறவையில கேட்டீங்க நீங்க? 10 லிட்டர்ல கேக்கட்டோங்க. ஒரு நேரத்துக்கு 10 லிட்டர். ஓகே ஓகே. இப்போ ஒரு 20 லிட்டர் கறவை சொல்லியிருக்காரு 2 வேளைக்கு இது. ஓகே ஓகே. எவ்வளவு நேரத்துக்குலாம் வந்தீங்க இந்த சந்தைக்கு? மணி 5:30க்குலாம் வந்தோம். மணி 5:30க்குலாம் வந்து சோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எடுத்து கொடுத்துருக்காரு மாடு? பிடிச்ச மாதிரி எடுத்து கொடுத்துருக்காரு. ஓகே ஓகே. உங்க பேரு? இப்போ இந்த மாடு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ஓகே ஓகே. இது வண்டி எல்லாம் எப்படி? நான் வண்டி அவங்களே எடுத்துட்டு வந்திருக்காங்கண்ணா. அரேஞ்ச் பண்ணி. சரி சரிண்ணா. இது மடி இன்னும் வைக்குமாண்ணா? நான் இன்னும் ஒரு 10 நாள் டைம் இருக்குதுங்கண்ணா. இல்ல இப்பயே நல்லா மடி வச்சிருக்கு. நல்லா மடி இருக்குங்கண்ணா. 1/2 அடி கேப் காம்பு இருக்குது. நல்லா கருங்காமல் அமைஞ்சிருக்குது. நல்ல மடி பொசிஷன் பார்த்தோன்னா இதுல இருந்து இறங்குதுங்க. நான் சந்தை முடிய போற டைம்ல ஒரு மாடு எடுத்திருக்கீங்களா? சந்தை முடிய போற டைம்ல வந்தாருங்க. அவ்வளவுதான் முடிச்சிங்க சந்தை. ஒரு மாடு எனக்கு நல்ல மாடா வேணுங்க. ஒரு ஜெர்சில வேணுங்க. ஒரு முதல் லாக்டேஷன் வேணுங்கன்னு கேட்டாரு. இது 2வது கண்ணா பார்த்து எடுத்து கொடுத்துக்கலாம். கரை ஒரு 15 லிட்டர் கறக்குங்கண்ணா. ஒன்றும் தப்பு இல்லைங்க. பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி மாடு. என்ன பல்லு இது? 6 பல்லு. 6 பல்லு. லாஸ்டா மாடு எடுத்துருக்குது. எந்த ஊருக்கு இது? எந்த ஊருக்கு? இது உங்களுக்கு நாற்றம்பள்ளி தான். நாற்றம்பள்ளி. ஒரு மாடு எடுத்திருக்காங்க. இன்னொரு மாடு வேணும் உள்ள வந்தாங்க. சந்தை கலந்துருச்சுங்க. கடைசி ஒரு மாடு இருந்துச்சு. அதெல்லாம் பார்த்து எடுத்துக்கோங்க. கறக்குண்ணா கேரண்டியா? ஒரு 15 கறக்குங்க. 15 கேரண்டி கறக்கும். சரி சரிண்ணா. இப்போ அந்த மாடு இந்த மாடு ஒரே வண்டியில தான் போகுமா? சரி சரி. இது வந்து உங்களுக்கு ஹெச்எஃப்ல ஜெர்சில ஒரு சிந்தி டைப் வரும். ஜெர்சில சிந்தி டைப்பா? ஜெர்சில சிந்தி டைப். ஓகே ஓகேண்ணா. நம்ம பேருக்கு வந்து காரியமங்கலம் மார்க்கெட். ஓகேண்ணா. அதான் தம்பி தான் எடுத்து. ப்ரோ வணக்கம்.
லாஸ்ட் எடுத்திருக்கீங்க, என்ன ரீசனு? இவ்வளோ நேரம் பார்த்துட்டு ஏற்கனவே ஒன்று எடுத்தீங்க, மறுபடியும் இன்னொன்று எடுத்திருக்கீங்க. இன்னொன்று ஆசையாக இருந்துச்சு, ஆ. வாங்கிக்கலாம் அப்படின்னு ஸோ வந்ததை 2 எடுத்துகிட்டு போயிடலான்ட்டு எடுத்துட்டு. போயெல்லாம் சும்மா போகாது. சரி சரி சரி. அது எவ்வளோ கறவை எடுத்தோம்? முன்னே எடுத்தது 15, அது 15 மேலே. இதுவும் 15 மேலே எடுத்திருக்கீங்க. ஓகே ஓகே. ரெண்டுமே வந்து எடுத்திருக்கீங்க உங்களுக்கு. ஆமாம் வீட்டு தேவைக்கு தானா? ஆமாம், வீட்டு தேவைக்கிறோம். வீட்டு தேவைக்கு தான். சரி ஓகே ஓகே. 2 கணக்குட்டி எடுத்திருக்கீங்க. ஆமா சக்தி, நம்ம கண்ணுக்குட்டி எவ்வளவு பண்றது இல்லைங்கண்ணா, நமக்கு தெரிஞ்சிருவங்க. அதனால வந்து நல்ல கண்ணுட்டியே பார்த்து எடுத்து கொடுத்துருக்கேன். 2 கண்ணுக்குட்டிங்கண்ணா, நல்லா உங்களுக்கு இது 3 இது மிக்ஸ் ஆனதுங்க. HF உங்களுக்கு ஜெர்சி மிக்ஸ் ஆனதுங்க. இந்த பாருங்க, இந்த டொயின் கலர் கிடைக்குது பாத்தீங்களா, இது ரொம்ப ரேருங்க. இந்த மாதிரி breed நல்லா வளர்த்தோம்னா நல்லா இருக்குங்கண்ணா. பல்லே வைக்கலீங்கண்ணா. ஏன்னா பிரீட்னா உங்களுக்கு வந்து HFல ஃபயர் டைப் வருங்கண்ணா. பல்லு பல்லு போடலைங்க. நம்ம வந்து பல்லு போடாத கண்ணுக்குட்டி மட்டும் தான் எடுக்கும். பல்லு போற கண்ணுக்குட்டி எடுக்காது. ஓகே ஓகே. உங்களுக்கு இன்னும் ஒரு 6 மாசம் வளர்த்தா நல்ல சனைக்கு போடுறாங்க. இப்ப கூட பருவத்துக்கு வருங்கண்ணா, இன்னும் ஒரு 6 மாசம் நல்லா வச்சு போட்டா நல்லா இருக்குங்க. நல்லா பெரிய மாடா ஆகும் போல. பெரிய மாடா வரும்னா மாடு வித்தாலும் ஒரு நல்ல வேல்யூபுல்லா அமௌண்ட் இருக்குங்க. என்ன ஒரு போகுது? இது 60 தான் போகுதுங்கண்ணா. 60. ஆமா ஆமாங்க. இது ரெண்டுமே வா? ரெண்டுமேங்க. ஓகே ஓகேண்ணா. இப்போ எத்தனை மாசம் கண்ணா இருக்குண்ணா இது? இது உங்களுக்கு ஒரு வருஷம் கண்ணுட்டி இருக்கு. ஒரு வருஷம். சரி சரி. நான் அதுனா ஒரு 8 மாசம் கண்ணுட்டி இருக்குண்ணா. இது ஒரு வருஷத்துக்குள்ளதான் இருக்கு. நல்ல பிரீடு வயசான மாடு. கண்ணுக்குட்டி எல்லாம் இந்த சைஸ்ல எடுத்தா என்ன விலையில இருந்து வருதுண்ணா? நான் இந்த சதசி வந்து எடுத்தா நம்ம ஒரு 30 ரூபாயில இருந்து ஒரு 50 ரூபாய்க்கு வரைக்கும் எடுக்கலாம். 30 ரூபாயில 50? ஆமா ஆமாங்க. இந்த சைஸ்ல? ஆமா ஆமாங்க. ஓகே. இப்போ நம்ம இந்த மாதிரி கண்ணுக்குட்டி எடுத்து வளர்க்குறோம், சனையில வித்தா எப்படி நான் போவோம்? சனையில வித்தால 1 ரூபாய்க்கு மேல தானே, 1.20 விற்கிங்கண்ணா. 1.40 1.50 கூட கெப்பாசிட்டி இருக்கு இந்த மாடுலாம். இன்னும் பல்லே வைக்கலீங்கண்ணா. இது 1 ரூபாய்க்கு பக்கம் விற்கிங்கண்ணா. 1 ரூபாய்க்கு பக்கம். ஓகே ஓகே.